ஹேங்க எப்படி தான் இந்த அம்மாங்கெல்லாம் சமைக்கிறாங்கன்னு தெரில. டெய்லியும் ஒரு டிஷ்ஷாக எங்களுக்கு ஒரு டிஷ் செய்கிறதுக்கே தலை அப்படி வலிக்கும். என்னடா சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சாலே ஐயோ இது நேற்று தானே சமைச்சோம், இது இன்றைக்கி தானே சமைச்சோம், என்ன சமைக்கிறது அப்படின்னே தெரியாமல் எங்கள் பேச்சுலர் ஸ்கூலில் ஒரு வாக்குவாதமே போயிட்டுருக்கோம். அதனால் என்ன சமைக்கிறதுனே எங்களுக்கு தெரியாது, ரொம்ப கன்ஃபியூஸாக தான் இருப்போம். அதனால் சிம்பிளாக ஒரே ஒரு தொக்கு செஞ்சுட்டு 2 டிஷ்ஷாக பண்ணிவிட்டோம். ஒன்று பாஸ்தா செஞ்சோம், ஒன்று முட்டை சாதம் செஞ்சோம். லிட்ரலாக சொல்கிறேன், நான் சாப்பிட்டதுலே இந்த ஒரு முட்டை சாதம் தான் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. சிம்பிளாக தான் நார்மலாக பாஸ்தாக்கு என்ன மசாலா போட்டு செய்வோமோ அதை கொஞ்சமாக பவுலில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 முட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நேற்று வேறு பக்ரீத் வேறையா, பிரியாணி வேறு வீடியோஸ்லாம் பார்த்து பயங்கரமாக டெம்ப்ட் ஆகிட்டேன். ஐயோ பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அட்லாஸ்ட் பிரியாணியும் சாப்பிட முடியல. ஏன்னா மந்த் எண்ட் வேறு, கையில் சுத்தமாக பைசா கிடையாது. நானும் வேலை இல்லாமல் ரூம்குள்ளே தான் இருந்தேன்னா. ஸோ அதனால் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மட்டும் தான் வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்களையும் எல்லாத்துக்கும் நம்ம டிபெண்ட் பண்ண முடியாதுல்ல, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதனால சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்குதை வச்சு சாப்பிடுவோன்னு சொல்லி கடைசியாக முட்டை மட்டும் வாங்கிட்டு ஏதோ செஞ்சு சாப்பிடும்போது எனக்கு அது பிரியாணி ஃபீல் கொடுத்துச்சு. சாப்பிடும்போது பாஸ்தா கூட அந்தளவுக்கு எனக்கு டேஸ்ட் தெரில. ஆனால் இந்த முட்டை போட்டு இந்த ரைஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக பட்டை லவங்கெல்லாம் எடுத்து ஆயிலில் போட்டு நல்லா பேனில் ஹீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் எப்போவுமே கட் பண்ணி தான் போட்டு சாட்டே பண்ணுவேன். ஆனால் அதுக்கான டைம் இப்போ இல்லை. அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் 2 முட்டை தனியாக எடுத்து பேன்லேயே ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலாலாம் போட்டு சில்லி பவுடரெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பிரியும் போது அதுக்கப்புறம் அந்த மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக பீல் சிப்ஸ் வச்சு சாப்பிடும்போது உண்மையாகவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. பேச்சுலர்ஸ்க்கான பெஸ்ட்டு டிஷ்ஷு. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.